நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். விருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி சங்ககிரி ராஜகுமாரோட ஒன் மேன் என்ற திரைப்படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியும் படத்தின் பத்திரிகையாளர் காட்சியும் நடைபெற்றது. வெங்காயம், பயோஸ்கோப் ஆகிய படங்களை இயக்கி தயாரித்து நடித்த பிரபலமான பன்முகத்திறன் கொண்ட படைப்பாளியாக திகழும் சங்ககிரி ராஜகுமார் கதை நாயகனாகவும் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்திருக்கும் ஒன் மேன் திரைப்படத்தை விளம்பரப்படுத்தும் வகையிலான பத்திரிகையாளர் சந்திப்பும் படத்தின் திரையிடலும் நடைபெற்றது. இயக்குனர் சங்ககிரி ராஜகுமார் கதையின் நாயகனாக மட்டுமல்லாமல் ஒரு திரைப்படத்தின் உருவாக்கத்துக்கு தேவையான பல்வேறு பணிகளை தனி ஒருவராக மேற்கொண்டு உலக சினிமாவில் இதுவரை யாரும் மேற்கொள்ளாத வகையிலான ஒரு முயற்சியாக இப்படத்தை உருவாக்கியுள்ளார். இதன் மூலம் தனித்துவமான சாதனை நிகழ்த்திய தமிழர் என்ற அடையாளத்தை அவர் பெற்றுள்ளார். இது 21ஆம் தேதி முதல் உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியாக உள்ள ஒன்மேன் திரைப்படத்தை விளம்பரப்படுத்தும் நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது. இது நடிகர் சத்யராஜ் மற்றும் இயக்குநர்கள் சேரன், லெனின் பாரதி, ஏஆர்கே, ராஜராஜா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார்கள். அதில் இந்த நிகழ்வில் சங்ககிரி ராஜகுமார் பேசும்போது இந்த படத்தின் அனைத்து பணிகளையும் நிறைவு செய்த பிறகு திரையரங்கில் படத்தை வெளியிட வேண்டும் என்ற தயாரிப்பாளர் கலைப்புலி தானுவை சந்தித்தேன். அவர் பிவிஆரை எனக்கு நிறுவனத்தை அறிமுகப்படுத்தினார். பிவிஆர் நிறுவனத்தில் பேசினேன். இந்த படைப்பு சிறப்பாக இருக்கிறது, கண்டிப்பாக அந்த படத்தை நாங்கள் வெளியிடுகிறோம் என்று, திரையரங்கு தருகிறோம் உங்கள் படத்தை வெளியிடுவதற்கு என்று எங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். உண்மையிலேயே அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தை சர்வதேச திரைப்பட விழாக்கள் திரையிற்காக முயற்சி செய்தால் இப்படி ஒரு அரிய முயற்சியா என்ற வியப்புடன் ஆதரவு அளிப்பார்கள். இந்த படத்தின் படப்பிடிப்பை நிறைவு செய்துவிட்டு படப்பிடிப்பு பிந்தைய தொழில்நுட்ப பணிகளுக்காக இயக்குனர் ஏஆர்கே ராஜராஜாவை சந்தித்தேன். அவர் என்னுடைய நோக்கத்தை முழுமையாக புரிந்து கொண்டு தன்னுடைய ஸ்டுடியோவின் சாவியை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எத்தனை மாதங்கள் வேண்டுமானாலும் பணியாற்றி கொள்ளுங்கள் என்றார். நான் தனி ஒருவனாக அமர்ந்து இந்த படத்தை நான் உருவாக்கினேன் என்றார். இயக்குனர் ஏஆர்கே ராஜராஜா பேசும்போதும் ஒரு மனிதன் எல்லா வேலைகளும் செய்து அவரே எல்லா கதாபாத்திரங்களும் நடித்து ஒரு படத்தை உருவாக்குறேன் என்று சொல்லும்போது மற்றவர்களைப் போல எனக்குள் ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் அவர் சொன்ன பிரகாரம் அவரே அமர்ந்து எல்லா பணிகளும் அவரே செய்து இந்த படத்தை உருவாக்கினார். அதை நான் கண்ணால் பார்த்தேன் என்றார். இது இந்திய திறமையின் உச்சம் என்று சொல்லலாம். அவருடைய உழைப்பு பெருமைப்படக்கூடியது. இது ஒரு வரலாற்று பதிவு என்றார். இதில் பேசிய சத்யராஜ் அவர்களும் சேரன் அவர்களும் லெனின் பாரதி அவர்களும் அவரை உண்மையிலே பாராட்டி பேசினார்கள். படத்தை நாங்கள் பார்த்தோம், மிக சிறப்பாக நடித்திருக்கிறார், பல்வேறு கதாபாத்திரங்கள் அவரே செய்து நடித்திருக்கிறார் என்றார். படத்தை திரையிட்டு பார்த்த பத்திரிகையாளர்களும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். உண்மையிலே அந்த படம் அதில் 4 வேடங்களில் அவர் நடித்திருக்கிறார். அவர் ஹீரோவாக ஒன்றும் 3 நண்பர்களும் சேர்ந்து வெளிநாட்டுக்கு போய் அதாவது உலகம் முழுக்க நான் ராஜாவாக தான் வாழ்வேன், நான் தனி ஒருவனாக ராஜாவாக நான் இருப்பேன், யாருக்கிழவும் நான் அடிமையாக நான் இருக்க மாட்டேன் என்று ஒரு லட்சியத்தோடு கிளம்பின நண்பர்களோடு கிளம்பின அவர் போய் சேர்ந்தாரா இல்லையா, அவர் லட்சியம் நிறைவேறியதா இல்லையான்றதான் அந்த படத்தோட கதை. ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட அந்த கதையை மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக இந்த படத்தை உருவாக்கி வெளியிட்டிருக்கிறார். கண்டிப்பாக இந்த படத்தும் வரவேற்புக்குரிய படமாக இருக்கும். உலக நாடு முழுவதும் இந்த படத்தை பாராட்டும். தமிழன் ஒருவன் தனி ஒருவனாக நின்று ஒரு படத்தை பிரம்மாண்டமாக எடுத்திருக்கிறார் என்பது நமக்கு மகிழ்ச்சிக்குரியது, வரவேற்புக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதற்காக அவரை பாராட்டலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்திகள் உங்களை சந்திக்கிறோம்.